கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ குழந்தைகள் பிறந்தா சாதாரணமாக அந்த காலத்துலலாம் பாட்டியோட அம்மா அல்லது நம்மளுடைய அம்மா அப்படின்லாம் இருப்பா, அல்லது அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் வயசானவாள்லாம் இருப்பா. அவள்லாம் நமக்கும் சரி, குழந்தை பெற்றவாளுக்கும் சரி, அவளுடைய குழந்தைகளுக்கும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் அவள்லாம் கை வைத்தியமாகவே செஞ்சு நல்லா குணப்படுத்துவாங்க. எந்த ஒரு உடம்பாக இருந்தாலும் அவளுக்கெல்லாம் அதுக்குரிய மருந்து. அவள்லாம் டாக்டரேட்லாம் பண்ணல, டாக்டர் படிக்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இருந்தாலும் அவளுக்கெல்லாம் பழக்கத்திலேயே அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. கூடிய மட்டுக்கும் அத்தனைக்குமே அவளுக்கெல்லாம் மருந்தெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எல்லாமே அந்த மருந்துங்கிறது பெருசாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதெல்லாம் இருக்காது. வீட்லேயே அவங்களே நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சே ஒரு மருந்து செஞ்சு அதை கொடுப்பாங்க. அதனால் அவங்களுக்கு நல்லாவே ஆயிடுவாங்க, குணமாயிடுவாங்க. சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு பொருளை தான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கெல்லாம் சொல்ல வந்திருக்கேன். என்னென்னா, குழந்தைகள் சாதாரணமாக ஒரு மாத குழந்தையிலேருந்து 1 வயசு குழந்தை வரைக்கும் திடீர்னு அழ ஆரம்பிச்சிடும். எதுக்கு அழறதுனே தெரியாது. எவ்வளோ பார்த்தாலும் ஒருவேளை பூச்சி கடிச்சிருக்கான்னு பார்ப்போம், பூச்சி கடிச்சிருக்காது. ட்ரெஸ்ஸில் உள்ளே ஏதாவது இருக்கா பார்ப்போம், ட்ரெஸ் டைட்டாக இருக்கா பார்ப்போம். அதெல்லாம் பார்க்கணும். ஆனால் ஆக்சுவலாக குழந்தைகள் அழுதா அந்த மாதிரி பார்த்தா இல்லை, ட்ரெஸ்லாம் நல்லா இருக்குது, க்ளீனாக இருக்குது, அவளுக்கு டைட்டாக இல்லை அப்படின்னா, அப்புறம் வேர்க்கிறதா இல்லை, ஒன்றுமே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் காலியும் கையும், அதாவது படுத்துன்னு இருக்கிற குழந்தை, நடக்காத குழந்தையாக இருந்தால் என்ன பண்ணணும்னா காலியும் கையும் உதச்சின்னு அழும். இப்போ நடக்கிற குழந்தை 1 வயசுனா கிட்டத்தட்ட சில குழந்தைகள்லாம் 10 மாதம் 8 மாதத்துலேயே நடக்க ஆரம்பிச்சிருவா, நார்மலாக இருக்கிற குழந்தைகள்லாம். அப்போ 1 வயசுக்கு நடப்பா. அப்படி நடக்கும்போது அது என்ன பண்ணும், வயிற்றை பிடிச்சின்னு அழும். அப்புறம் கீழே உட்காந்து அழும், விழுந்து புரண்டு அழும். அதெல்லாம் எதுக்காக அழறதுனே தெரியாது, அந்த மாதிரியெல்லாம் அழுவாங்க. அப்போது இது ஒன்றும் இல்லை, எதுக்காக அழறதுன்னு நமக்கு தெரியலன்னா நான் இப்போ சொல்கிறேன். அவங்க வயிற்று வலியினால தான் அழுவாங்க. அந்த வயிற்று வலிங்கிறது அதுங்களுக்கு சொல்ல தெரியாது இல்லையா, குழந்தைகளுக்கு பேச தெரியாது. அதனால் ஏதாவது ஒரு இதை காட்டணுங்கிறதுக்காக கையும் காலையும் உதச்சின்னு அழும். நடக்காத குழந்தையாக இருந்தால், நடக்கிற குழந்தையாக இருந்தால் கையை வயிற்றில் வச்சுட்டு குனிஞ்சு நிமிந்து அழும், உட்காந்து அழும், பிறண்டு அழும். இதுக்கு மெயின் ரீசன். இந்த அழுகையை நிறுத்தணும்னா அவள் வயிற்று வலியை சரி பண்ணணும். அப்போது இந்த வயிற்று வலியை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும், இப்போ நான் சொன்னதை செய்யணும். என்ன செய்யணும்னா, வெத்தலை, நல்ல வெத்தலையாக கொஞ்சம் அகலமானது பார்த்து, கும்பகோணம் வெத்தலைன்னு கேட்டாலே ரொம்ப நல்லது. அப்படி கிடைக்கிறதா பாருங்கள், அப்படி கிடைக்கலன்னா பரவாயில்ல. அந்த மாதிரி வெத்தலையை வாங்கி, நல்ல அகலமான வெத்தலையாக வாங்கிக்கோங்க. அந்த வெத்தலையை வாங்கிட்டு நல்ல விளக்கெண்ணையாக இருக்கணும், சுத்தமான விளக்கெண்ணையை, நல்ல புதுசாக வாங்கின விளக்கெண்ணையாக இருந்தால் ரொம்ப நல்லது. அந்த விளக்கெண்ணையை அந்த வெத்தலை மேலே ஃபுல்லாக தடவிடுங்க, 2 பக்கத்துலையும் தடவிட்டு அதை காம்போடு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இப்போ சொல்ல போகிறதுக்கு காம்பு முக்கியம், அவசியம். அந்த வெத்தலையை காம்போடு வச்சுட்டு இந்த விளக்கெண்ணெய் 2 பக்கத்துலையும் தடவிட்டு அந்த காம்பை பிடிச்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றணும். அதாவது நம்ம அகலில் நல்லெண்ணெயை ஊற்றி திரியை போட்டு அந்த விளக்கை ஏற்றணும். ஏற்றிட்டு அந்த சுடர் வருது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இந்த விளக்கெண்ணெய் தடவின வெத்தலையே பிடிச்சிக்கணும். இப்படி நிதானமாக இப்படி பிடிச்சி அதை காமிச்சுட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடமும் நல்ல பறக்க சூடாயிடும். சூடாகும்போது இலை கொஞ்சம் வேகிற மாதிரி அது கொசன்னு ஒரு மாதிரி வெந்து சுருண்டு வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு உங்கள் கை பொறுக்கணும். ஆனால் அது அவ்வளோ கொதிக்க அப்படியே எடுத்து அந்த குழந்தை வயிற்றில் போட்டுறக்கூடாது. நம்ம கை சுடுறது அளவுக்கு பொறுத்துக்க முடியறதான்னு நம்ம கொஞ்சம் இப்படி வச்சு பார்க்கலாம். அந்த இலை மேலே வச்சு பார்த்து நமக்கு பொறுக்கிறதுனா அதை போடலாம், பரவாயில்ல. அதை என்ன பண்ணுங்க, அந்த குழந்தைக்கு தொப்புளுக்கு மேலே அந்த இலையை அப்படியே, அதாவது நல்லா இருக்கிற பக்கத்தை அது வயிற்று மேலே படுற மாதிரி பேக் சைடை மேலே தெரிகிற மாதிரி வச்சு போட்டு விடுறங்க. இதை அழுத்தலாம் வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். இதை குழந்தைய படுக்க வச்சு இதை நீங்கள் போட்டிங்கனாலே உடனே ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே அந்த குழந்தை அழுகை நிறுத்திடும். இதை வேணால் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக வயிற்று வலியினால் மட்டுமே அந்த குழந்தை அழறதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை போட்டிங்கன்னா சரியாயிடும். அதுக்கு பிறகு ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளேயே அது காஞ்சு அந்த இலையோடைய அத்தனை சூடும் வயிற்றுக்குள்ளே போயிடும். அப்போ இந்த இலை தானவே கூட வயிற்றுலேருந்து விட்டுண்டு வெளியில் வந்துடும். அப்படி வரலைனாலும் நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துட்டு மேற்கொண்டும் கொஞ்சம் நல்ல விளக்கெண்ணெயை எடுத்து காய்ச்சி லேசாக அதை அடி வைத்து தொப்புள் எல்லாத்தையும் சுற்றி மேலே கடைசி வரைக்கும் கீழே அடிவயிறு வரைக்கும் குழந்தைகளுக்கு தடவி விடலாம்.
அப்படி தடவி விட்டுட்டாலும் கண்டிப்பாக அந்த வயிற்று வலிங்கிறது பூராவுமே இருக்காது, அப்படியே நல்லாவே ஆயிடுவாங்க. இந்த மாதிரி குழந்தைகள் அழுதானாலே இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வயிற்று வலியினால் குழந்தைகள் துடிச்சு அழவே மாட்டான். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன், எவ்வளோ ஈஸியான மருந்து. இதை கண்டிப்பாக செய்யுங்க, நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு போன விஷயம். சமையல் விஷயத்தில் அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா சமையலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லையே இல்லை. புதுசாக ஏதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். ஸோ இன்றைக்கி ஷோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுருப்பீங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு இதே போல் இன்னும் சூப்பரான விஷயங்கள்லாம் எடுத்து வரேன். until the next from கார்த்தி. ஸ்வீட் சப்பாத்தியும் அதோட ஸ்டஃப் பண்ணுறதுக்கு சிக்கன் புட்டு மாதிரியும் பண்ண போகிறேன். இதெல்லாம் வேணாங்க, ஸ்வீட் சப்பாத்தி மட்டும் சொல்லுங்க. அப்படி இல்ல, ஸ்வீட் சப்பாத்தி அப்படி சொல்லிடவா? சிக்கன் சப்பாத்தி. ஓகே. திரும்புங்களா, அந்த சைடு திரும்புங்களா, திரும்ப நல்லா திரும்புங்க. முடியாது சார், கொண்டே காட்டுங்க. வான்கோழி கோட்டை மாதிரி இருக்கு. பாண்டிச்சேரிக்கு நீங்க போறீங்க, யாரும் தடுத்து கை பிடிச்சி நிக்கல, மேடம் இருங்கன்னு. ஓகேவா? ஓகே ஓகே. அதே நினைப்போடவே இருக்க வேண்டியது. எல்லாம் வராங்களா? வாங்க போறோம்.